வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன ஹெல்த் இஷ்யூ அம்மாக்கு. ஸோ சர்ஜரி வரைக்கும் போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க நல்லபடியா. அதனால தான் இந்த கேப். சாரி ஃபார் த டிலே. நம்ம டாபிக் உள்ள வந்துடுவோம். ஏன் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்? என்ன காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஊக்குவிக்கணும்? எதுக்காக தமிழக வெற்றி கழகம் வரணும்? அதான் ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே நல்ல பெரிய பார்ட்டிஸ் 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? இப்ப வந்தாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நான் விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவர் பின்னாடி போகணும்? இப்படியெல்லாம் என்னை பார்த்து கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனா ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே 2 பார்ட்டிஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஒண்ணு திமுக ஜெயிக்கணும், இல்ல அதிமுக ஜெயிக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளதான் டைப்பே இருக்கும். நீ ஜெயிச்சியா, எனக்கானது சில வேலையை நீ செய். நீ ஜெயிச்சியா, உனக்கான வேலையை நான் கொஞ்சம் செய்யறேன். இப்படி 2 பேரும் பேசி வச்சு செய்யற மாதிரியே இருக்கும். நமக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இதனாலதான் மக்களுக்கு தேடல் அதிகமா இருந்தது. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த 2 கழகங்களே தான் வந்துகிட்டு இருக்கணுமா? இந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? இதை தாண்டி வேற யாரும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடக்கூடாதா அப்படின்ற பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. முக்கியமா எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கான ஒரு விடையை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய அன்சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள்ல 10ல் ஒரு 2-3 செஞ்சுட்டு மீதி 7 ஏப்பம் விட்டுட்டு போற விஷயம் கண்கூடா நடந்துகிட்டு இருந்தது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசல, சாதாரணமாவே பேசுறேன். பரவாயில்ல, சரி அட்லீஸ்ட் இந்த 3வது பண்ணாங்களே அப்படின்னு இருக்கிற மக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொருத்தர போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எங்க ஆதி காலத்துல உதயசூரியன் போட்டாங்க, அதனால நாங்களும் உதயசூரியன் போடுவோம். வேற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது நம்ம மக்கள். இன்னொரு பக்கம் போய் கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல எப்பயுமே ரெட்டையில தான்ப்பா, அம்மா கட்சி தான்ப்பா, அம்மா இல்லைனாலும் அம்மா கட்சி தான்ப்பா. ஒண்ணு இந்த கட்சினா இந்த கட்சி தான் போடணும் அப்படிங்கறது இங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு கொண்டு வந்தாச்சு. எங்க 2 பேரை தவிர வேற யார் வந்தாலும் நல்லா செய்ய முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு தமிழ்நாட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது கட்சிகள் எது பெருசா உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்போ நாம் தமிழர் கட்சி நடுவுல இப்பதான் ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க போட்டி போட்ட மாதிரியே தெரியல முதலமைச்சர் பதவிக்கு. மேடைகள் போடுறாங்க, மேடை பேச்சுகள் பேசுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடுறாங்க. ஒருத்தருக்கு எந்த ஊர்ல யார் ஃபெமிலியரோ அவருக்கு ஒரு விழா நடத்துறேன்ற பேர்ல, அங்க ஒரு விழா நடத்துறேன்ற பேர்ல அங்க ஒரு மேடை பேச்சு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன முன்னெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்த்திருப்பாங்க? நான் எதிர்பார்த்தேன். ஆமா, நிறைய சேஞ்சஸ் வரணும். சும்மா அந்த ஃப்ரீயை கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டா, இந்த கட்சி நமக்கு ஃப்ரீ நிறைய கொடுக்குதா, இந்த கட்சி பொருள் நிறைய கொடுக்குதா, இந்த கட்சி காசு நிறைய கொடுக்குது இப்படின்னு நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படியே கண்ணுக்கு கட்டின கடிவாள குதிரை மாதிரி அப்படியே ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி அந்த பொருளை தொங்க விட்டுட்டு நம்மளும் இதை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இதை பிரிச்சுதான், இந்த கடிவாளத்தை பிரிச்சாதான் தெரியும் சுத்தி என்னெல்லாம் இருக்கு, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, எத்தனை பேர் வேலை இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அடித்தட்டு மக்களாவே இருந்துகிட்டு இருக்காங்க, மேல்தட்டு மக்கள் போய்கிட்டே இருக்காங்க, நடுத்தர மக்கள் மேலுக்கும் போக முடியாம கீழுக்கும் வர முடியாம நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இது நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குது. நான் தமிழ்நாடுன்னு சொல்ல வரல, இது ஆல் ஓவர் இந்தியாவில இது நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்த கட்சிகளை பத்தி பேசுறதால நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். கருணாநிதி ஐயம் கட்சி சார்பா இருந்துட்டு இருந்தாரு. சினிமாக்கு கதை எழுத ஆரம்பிச்சாரு. சினிமால ரெவல்யூஷனரி டைலாக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படி மக்களை ஈர்த்தாங்க. பராசக்தின்ற ஒரு படம் வந்துச்சு. யாரா இந்த டைலாக் ரைட்டர்ன்ற மாதிரி பார்க்க வச்சாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி கருணாநிதி மூலமா வளர ஆரம்பிச்சது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அந்த அம்மையாருக்கு மட்டுமே அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சிருந்தாங்க. அந்த தனித்துவத்தை வச்சுக்கிட்டே நடந்தாங்க கட்சி நடத்துற வரைக்கும். ஒரு யூனிக் பர்சன் அவங்க. அது ஒரு பக்கம் வழி நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே இருந்த போலீஸ் எல்லாம் அவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தது அந்த டைம்ல. அப்பதான் அவங்க அந்த லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சது அந்த காலத்துலதான். சரி, இது நல்ல விஷயமா இருக்கே, படிப்புக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நீ ஃப்ரீ கொடுக்குறியா, நான் பாரு எப்படிப்பட்ட ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பக்கம் டிவி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கலைஞர் காலத்துல டிவி கொடுக்க ஆரம்பிச்சாரு. நீங்க டிவி கொடுக்குறீங்களா, நாங்க பாரு என்ன கொடுக்குறோம், கிரைண்டர், ஃபேன். இப்படி போக 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 காசுக்கு நின்னாச்சு. காசு, ரேஷன்ல காசு கொடுக்கறது ஏன் இப்படி ஏன் ஒரு மக்களை ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்கி கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க? இந்த ஃப்ரீ மூலமா இதெல்லாம் பண்றதுல நம்ம என்ன ஆயிடுச்சு, ஓகே நமக்கு இவ்வளவு பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். டிவி, ஃபேனு, இந்த மாதிரி சின்ன பொருள், மிக்சி, கிரைண்டர் இப்படி கொடுத்துட்டு அவங்க பெரிய பெரிய பொருளா பெரிய பெரிய விஷயங்களா செஞ்சு அவங்களுக்கு பின்னாடி நம்மளுடைய வரி பணங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொத்தா மாறிட்டு இருக்கிற விஷயம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? மக்கள் நாம உழைச்சாதான் நமக்கான காசு, நம்மளுடைய சம்பாத்தியம் தான் நாளைக்கு நமக்கு பின்னாடி சொத்தா மாறும். இதுதான் நம்மளுடைய மக்கள், பொதுஜனம், இவங்களுடைய கோட்பாடு. ஆனா கட்சிகள்ல இருக்கவங்க, நீ கட்சிக்குள்ள வந்தா போதும்,
காசு வரும், நம்ம அதை வச்சு சொத்து சேர்த்துடலாம். இங்க 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 கமிஷன் வாங்கி, கான்ட்ராக்டுங்க வாங்கி, அது மூலமா கமிஷனை வாங்கி பெரிய ஆளாயிடலாம். ஆனா மக்கள் நம்ம தான் இன்னமும் ஒரு வேலைக்கு போய்க்கிட்டு மாசம் மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அந்த மாசம் மாசம் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி அதுல ஏதோ ஒரு வீடோ ஒரு காரோ லோனை போட்டு வாங்கி அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஏன் இந்த கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கலந்துரையாடுற நிறைய மக்கள் அவங்க சொல்ற விஷயமும் நான் நினைக்கிற விஷயம் சில நிறைய ஒத்து போகுது. சரியான படிப்பு இல்ல. பல அரசு பள்ளி கட்டிடங்கள் வந்து இப்போதையுமே வந்து டேமேஜ்டு இதுலதான் இருக்கு. அதுக்கு ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நல்லா பாருங்க, அரசு பள்ளி எடுத்து வச்சுக்கோங்க, மெட்ரிக் பள்ளி வச்சுக்கோங்க, சிபிஎஸ்இ பள்ளி வச்சுக்கோங்க. எதுக்கு இவ்வளோ பிரிவினை? அரசு பள்ளியில படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா, நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப லோ கிளாஸ்ல இருக்கவங்க தான் படிக்கிறாங்களே தவிர நல்ல ஹை கிளாஸ்ல இருக்கவங்க படிக்கிறாங்களான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மெட்ரிக்ல படிக்கிறவங்க இதை விட பர்சன்டேஜ் அதிகம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓரளவுக்கு நல்லா, இங்க வந்து ஓரளவுக்கு ஃபீஸ் வாங்கிடுறாங்க. ஃபீஸை வாங்கிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது பண்றான் அந்த இது பண்றா ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது கொண்டு வந்தா ஒரு மெட்ரிக் அப்படி ஓடிட்டு. மெட்ரிக் அப்புறம் சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி அதாவது 100 மடங்கு மேல போய் நாங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ வளர்த்து விட்டு இருக்காங்க. ஏன் இந்த வேறுபாடு? மக்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரி படிப்புகளை கொடுக்கணும்? ஏன் இங்க இருக்கிற படிப்பு இங்க இல்ல? ஏன் இங்க இருக்கிற படிப்பு இங்க இல்ல? இதை ஏன் நம்ம யோசிக்கிறது இல்ல? சரி நம்ம சேர்த்துடுறோம்ப்பா, நம்ம மெட்ரிக் சேர்க்கலாம் இல்ல சிபிஎஸ்இ சேர்க்கலாம், கடை வாங்கி சிபிஎஸ்இ சேர்த்துக்கலாம் எல்லாம் சொல்றாங்க. ஏன் அரசு பள்ளி சேர்த்தா படிப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. கௌரவ குறைச்சலா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு, தெரியுமா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோட பாருங்க. இப்ப மழை காலம் வந்துருச்சு. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, மழை பெஞ்சா உங்க வீட்டு தார் ரோடா இருக்கா? எங்க வீட்டாண்ட கிடையாது சத்தியமா. இன்னும் இது வந்து இன்னும் 6 மாசம் ஆக்கிடுவாங்க. ஏன் மழை காலத்துல நோண்டணும்? இப்ப சேரும் சகதியமா தான் இருக்கு. இப்ப 2 நாளா மழை பெய்யல, அதனால காஞ்சி போய் கிடக்கு. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போக முடியல. இப்படிப்பட்ட ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எத்தனை பேரோட ரோடு வந்து சூப்பராப்பா, எங்க ரோடு வந்து 5 வருஷம் ஆச்சுப்பா, இப்ப வரைக்கும் ஒரு சின்ன டேமேஜ் கிடையாதுப்பா, செமையா இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தர் என்னோட கமெண்ட்ல போடுங்க. எங்க வீட்டு தெருவுல இருக்கிற ரோடு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, வருஷம் போட்டு இத்தனை வருஷமா டேமேஜே ஆகாம சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரா தரமா போட்டிருக்காங்க. ஜல்லிய கொட்டி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு போறாங்க. எங்கேயாவது ஓட்ட விழுந்தா நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் பாத்தீங்களா? யூஎஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க படிப்பு ஃப்ரீ. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க பார்ட் டைம் ஜாம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. படிப்பும் அவ்வளவு குவாலிட்டியான ஒரு விஷயம். அங்க அந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சா அது பேரே லெவலே வேறு. அங்க அவங்க ரோடுங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்க கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஊர் ஆளுங்க நம்ம அசிங்கப்படணும், வெக்கப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும். இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அடுத்த கட்சியை தேடி போக கூடாது? எனக்கு நல்லது நடக்கணும் யா, சுத்தி இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும், எங்க தார் ரோடு சரியாகணும், எங்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும், எங்க பிள்ளைகளுக்கு படிப்புகள் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கும் போது ஏன் புது கட்சியை தேடி ஓடக்கூடாது? தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா இதுக்கான மாற்றா இருக்கும்ன்றது காரணத்தினாலதான் தலைவர் விஜய் அவர்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு பொலிட்டிக்கலா யோசிச்சீங்க அப்படின்னா, அவர் எடுத்து வைக்கிற ஒரு மூவும் ஒன்னொன்னும் எங்கே கால வச்சாலும் கண்ணு வெடி அப்படின்ற நிலைமையில பார்த்து பதமா எடுத்துதான் வச்சுட்டு இருக்காரு. சிம்பிளா ஆரம்பிச்சாரு கட்சியை, சிம்பிளா ஆன்லைன்ல ஆரம்பிச்சாரு. நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாரு, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம. மக்களை வந்து இங்க போய் நீங்க எல்லாம் எங்க கட்சியில சேருங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு போகாம ஆன்லைன்ல ஆப் ரிலீஸ் பண்ணி அதுல சேருங்கன்னு சொல்லி அதுக்கான வழிமுறையை காட்டினாரு. அதாவது தற்போதைய சூழலை வச்சு இப்ப அட்வான்ஸ்டா எப்படி ஓடிட்டு இருக்குன்னு வச்சு அந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் அந்த ஆப் ரிலீஸ் பண்ணாரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட்சி வந்து ஆன்லைன்ல ஆப் ரிலீஸ் பண்ணி உறுப்பினர்களை சேர்க்கிறது. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். அடுத்தது மாநாடே பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க முன்னாடி வெற்றிகரமா 2 மாநாடு நடத்தி முடிச்சாரு. பேசவே மாட்டாருன்னவரு சிங்கம் மாதிரி சீர்னாரு. அதாவது மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின், பரப்புரைக்கு முன் பரப்புரைக்கு பின் இப்படின்னு எடுத்துக்கலாம். மாநாட்டுக்கு முன் கட்சி ஆரம்பிச்ச புதுல எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, யார் வேணா ஆரம்பிக்கலாங்க கட்சி, அவர் கூட ஆரம்பிக்கலாங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு, விஜய் ஆரம்பிச்சா என்ன பண்ணட்டும், எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குன்னாங்க. ஆரம்பிச்சு அப்படி ஓட ஆரம்பிச்சதோ இல்லையோ கட்சி குதிரை எல்லாரு கண்ணையும் ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சது, ஒரு கலக்கம் தெரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த டிஎம்கேவும் சரி மற்ற கட்சிகளும் சரி ஒரு கட்சியை மட்டுமே உட்காந்து அடிச்சு பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அந்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாலே அடிடாடே போடுறா, யூடியூப்ல வீடியோ போடுறாடே, அவனுக்கு மக்கள்ன்ற பேர்ல சில பேர் கூட்டு வந்து ஃபேக்கா நெரேட் பண்றான் மக்கள் கிட்ட. அந்த மாதிரி தம்பி இதை மாத்தி சொல்லு, தம்பி இப்படி சொல்லு, மக்கள் கிட்ட நாங்க எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கோம் எடுத்து சொல்லுங்க, இப்படி ஃபேக் நெரேட் பண்றது. நாங்களா விரும்பி சொல்லணுங்க உங்களுடைய சாதனைகள் இது வரைக்கும் நடந்ததுன்னு நாங்களா விரும்பி சொல்லணும். சொல்ல வைக்கிறதுக்குன்னே காசு கொடுத்து சொல்ல வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து
மாநாட்டுக்கு பின் பாத்தீங்கன்னா இவரெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வத்து இல்லைங்க, பேசுதாங்க. அந்த பேச்சை வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் எந்த தலைவர் பேசுனதையும் உட்காந்து டீகோட் பண்ணதே கிடையாது. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஒரு பேச்சையும் உட்காந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு பேச்சும் நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அந்த 2 மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது. அவரெல்லாம் வெளியே வரமாட்டாருங்க, அவரு உள்ளதான்பா இருப்பாரு, பணையா இருப்பா அவரு. எதுக்கு எடுத்தாலும் அங்க இருந்து தான்ப்பா ட்விட்டர்ல பதில் போட்டுட்டு இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரப்புரைன்னு ஆரம்பிச்சாரு. 4 பரப்புரைகள் வெற்றிகரமா முடிச்சாரு. அந்த மக்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம், அவங்களுடைய அந்த கோலாகலமான விஷயம், அவங்க கொண்டாடினது, இதெல்லாம் பார்த்து மத்த கட்சிகள் எல்லாம் வயிறு எரிஞ்சுது. அப்படிப்பட்ட நேரத்துல இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்தது. இந்த டிசாஸ்டர் நடந்ததுமே தட்டி விட்டாச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல பரந்துரும் கட்சி இருக்கவே இருக்காது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு மாசம் அமைதி காத்து ஒரு ரப்பர் பந்தை வந்து தண்ணிக்குள்ள அமுக்க ஃபோர்ஸா விட்ட உடனே கீழே அடியில இருந்து எவ்வளவு ஃபோர்ஸா வெளியே வருமோ அந்த மாதிரி ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு இப்போ. சரி, இதை தாண்டி நாங்கெல்லாம் நிறைய தான் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன வலிக்குது, நல்லா தானே வச்சிருக்கோம் உங்களை எல்லாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஆகுது. ஊழல் பண்ணாத கட்சின்னு யாராவது ஒருத்தர் இருந்தா அது சார்பா வந்து பேசுங்க தயவு செய்து. அது இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தமான கைப்பா, எங்க கை கரைப்படியாத கை, எங்க கட்சி கரைப்படியாத கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து இங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அது இல்லாம சும்மா தூக்கிட்டு வராதிங்க. உங்களுடைய லிஸ்டே இங்க இருக்கு. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி கவனிச்சீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர்களே வந்து சொல்லியிருப்பாரு, 30,000 crores வந்து சூறையாடப்பட்டிருக்கு, அதாவது ஊழல் பண்ணப்பட்டிருக்கு வித்தின் 26 months. இதுக்கான லிஸ்ட் இருக்குமா திராவிட முன்னேற்ற கழகத்துல? என்ன நடந்தது அந்த 30,000 கோடிக்கு அப்படின்னு? சரி, பழையது போனது போட்டும் விட்டுருங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த நலத்திட்டங்கள் பண்றேன் உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி பல திட்டங்கள் இப்ப ரீசெண்டா 3-4 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் யாரு வரி பணத்துல? பேருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபார்மை காத்துல பறக்க விட்டு ஆத்துல மிதக்க விட்டு இருந்தாங்களே, இதுக்கு எத்தனை மக்களோட வரி பணம் போச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 260 கோடி கிட்ட போயிருக்குன்னு சொல்லி சில தகவல்கள் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 888 கோடி ஊழல் மினிஸ்டர் KN நேரு மேல வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தமானவங்கப்பா, எங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இடி வந்து சொல்றாங்க கிளியர், வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன் முதற்கொண்டு எங்ககிட்ட இருக்கு, ஆடியோ முதற்கொண்டு எங்ககிட்ட இருக்கு. இது வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வேலையை வந்து கொடுக்காம அதுல ஊழல் பண்ணிருக்காங்க. அடுத்தது திருவண்ணாமலையில தண்ணி, மெட்ரோ வாட்டர் தண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் கனெக்ஷன் மட்டும் போட்டு அதுல தண்ணியே வரலையாமா. அதுல ஒரு ஊழல். அது யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா மினிஸ்டர் KN நேரு அவர்களும் அவர்களுடைய தம்பிகளும். இது வந்து எந்த கணக்குல வரும்? இதுக்கு மக்கள் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா, திமுகன்றது 3 எழுத்து, ஊழல்ன்றது 3 எழுத்து, ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா திமுக இஸ் ஈக்குவல் டு ஊழல், ஊழல் இஸ் ஈக்குவல் டு திமுக அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ சமீபமா விவசாயிகளோட கண்ணீர், அவங்களுடைய நெல்மணிகள் எல்லாம் மூட்டையிலேயே விளைஞ்சு போச்சு. இதுக்கு யார் பதில் சொல்வா? இது வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லுங்க. இதுக்கு இந்த வாடகை வாய்கள் என்ன பதில் சொல்லுன்னு சொல்லுங்க. இது இங்க இறந்ததுக்கு அங்க இறந்ததுக்குன்ட்டு 10 லட்சம் கொடுக்கறது 5 லட்சம் கொடுக்கறதுன்றதுக்கு இல்ல. ஆனா இந்த விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு இந்த செடி வளர்ந்து அதுல நெல்லா பூத்து அவ்வளவு வளர்ந்த நெல்லை அறுவடை செஞ்சு மூட்டை கட்டி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை பாதுகாக்க நமக்கு ஒரு இடம் கிடைக்கலையா? அதை கட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லையா? சரி, காசு இல்லைன்னே வச்சுக்கோங்க, கஜானா காலி அப்படின்னே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்? இல்லப்பா இந்த மூட்டைகள் இங்க வைக்க முடியாது எடுத்துட்டு போங்கன்னு அவங்க கிட்ட சொன்னாலும் கடை வாங்கியாவது எங்கேயாவது சேஃபா வச்சுப்பாங்க. இவங்களை நம்பி இங்க விட்டுட்டு போனா அந்த நெல்மணிகள் எல்லாம் செடிகளா முளைச்சு ஒண்ணுத்துக்கும் உதவாம போயிடுது. கேட்டா 1-2 தானே முளைச்சிருக்குன்றாங்க. அந்த வீடியோகளை பார்த்தா வைத்திருச்சலா இருக்கு. இவங்களுக்கு என்ன நம்ம நஷ்ட ஈடு வழங்குறோம் சொல்லுங்க? சும்மா கையை தட்டிட்டு போயிட்டே இருக்கோம்ல. அத்தனையும் அவங்களுடைய குழந்தைகள் மாதிரி தானே கஷ்டப்பட்டு உழைச்சு எப்படி நம்ம குழந்தைங்களை பார்த்து வளர்க்குறோமோ அந்த மாதிரி பார்த்து வளர்க்குற நெல்மணிகள் தானே எல்லாம். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க தலையில அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அந்த நஷ்டத்தையும் அவங்களே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது இப்போ சமீபமா ஒண்ணு போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு இத கேட்டா கோபம் வருது வரலன்னு எனக்கு தெரியல. சதுப்பு நில காடுகள் பள்ளிக்கரணையில சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு 2000 கோடி. இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பா? ரோடும் குண்டு குழியுமா இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வேலை கிடைக்கலையா வேற வேலை தேடி போங்க. ஆனா ஏன்னு கேட்க ஒரு கட்சி தலைவரா ஒருத்தர் உருவெடுத்து வந்தா அவரை மட்டும் கேட்க கூடாது, நீங்க வாயை திறக்க கூடாது, நீங்க நடிகர், நீங்க ஓரமா போய் உட்காருங்க, உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க இதுக்குள்ள என்ட்ராவே கூடாது, உங்களுக்கு அரசியல் ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது. இத்தனை நாள் இத்தனை மக்கள் வந்து இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஓட்டு போட்ட மக்களா இருக்கிறவங்க எல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்களாம் மாறும்போது
இத்தனை நாள் ஓட்டு போட்டப்போ அவங்களுக்கு இனிச்சுது. இங்க போய் தொண்டர்களா மாறும்போது இவங்களுக்கு கசக்குது. இவங்க எல்லாம் இப்ப அரசியல் தற்குறிகள். ஏன்னா இவங்க ஓட்டு ஒண்ணு கூட அங்க இல்ல பாருங்க. இப்ப சமீபமா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க, சீமான். ஏன் A1 அக்யூஸ்ட்ல சேர்க்கல விஜய் அவர்களை? ஏன் விட்டுட்டாங்க? அப்ப சிபிஐக்கும் இவருக்கும் லிங்க் இருக்கு. புதுசா ஒரு டிடெக்டிவான வேலைக்கு செய்யறா பாருங்க. இவரு கட்சி பிச்சை எடுக்குதாமா. இவர் கட்சி பிச்சை எடுத்துதான் வேலை செய்யுதாமா. ஆனா இவருக்கு ஒரு காசு போட்டது கிடையாது, கை காசு. மத்தவங்க கிட்ட எல்லாம் கை காசு வாங்குவாரு. ஆனா இவர் அந்த கட்சிக்கு எந்த காசும் போட்டது இல்லை. இவர் வச்சுட்டு இருக்காரு கோடியில தான். ஆனா இவர் கை காசு போட மாட்டாரு. இவரு புள்ள நல்லா வளர்ந்த புள்ள. ஏன் அந்த புள்ளைய தூக்கிட்டு கட்சியில உட்கார வைக்க வேண்டியது தானே, பொறுப்பு கொடுத்து. ஏன் அந்த புள்ளைய கட்சிக்குள்ள கொண்டு வரல? தமிழருக்காக போராடுறல, தமிழர்ல ஒருத்தர் தானே உன் புள்ளையும். எல்லாருமே சுயநலமா தான் யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தலைவரா நான் உங்கள ஒருத்தனா உங்களுக்கு ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடிக்கணும்னா மட்டும் எங்க இருந்துதான் இந்த வாய்கள் இவ்வளவு தூரம் விரிஞ்சு வருதுன்னு தெரியல. அந்த மனசாட்சியெல்லாம் அப்படி தூக்கி அங்க போட்டுருணும். இப்படி பண்ணும்போதுதான் இன்னும் எதிர்ப்பு கிளம்பதான் இன்னும் இவர் பக்கம் கிரேஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் விஜய் பக்கம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிற மக்கள் அதிகமாயிட்டு வராங்க. அது புரியல. நான் பெருமையா சொல்லிக்கிறேங்க, தமிழக வெற்றி கழகத்துல நான் ஒரு சின்ன அங்கமா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ புதுசா ஒண்ணு கிளப்பிட்டு இருந்தாங்க. அஜித் ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு ஒரு அந்த ஃபேக் பிரதர்ஸ் ஒரு புதுசா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அடிச்சாரு பாருங்க நேத்து சிக்ஸர் அஜித். அது அவர் தனிநபரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. கரூர் நிகழ்வுலன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. எங்கடா போய் வச்சுப்பீங்க உங்க மூஞ்செல்லாம் இந்த மாதிரி நேரத்துல? அப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க? போய் வீட்டுல சமையல் வேலை பாக்குறது தானே அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ். இன்னுமா இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்கன்னு யோசிக்கும் போது நிஜமாவே பாவமா இருக்கு அவங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளை நினைக்கும் போது. கிரேட். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.